ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஈவா சமையல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லோருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம மசாலா பொருள்லாம் இந்த மாதிரி பேக்கெட்டாக வாங்கிட்டு வருவோம். அது பார்த்திங்கன்னா சிசரை வச்சு கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மசாலாவை குழம்புக்கு போட்டுட்டு மீதி இருக்கிற மசாலாவை சில பேர் இந்த பேக்கெட்டே அப்படியே நல்லா ஃபோல்டு பண்ணி ரப்பர் பேண்ட் போட்டு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி வைப்பாங்க. அந்த மாதிரி நம்ம ரப்பர் பேண்ட் போட்டு வைக்கும்போது பார்த்திங்கன்னா சில நேரங்களில் உள்ளுக்குள்ளே சின்ன சின்ன பூச்சி வண்டுலாம் வந்துடுங்க. அது வராமல் இருக்கிறதுக்கு நம்ம இதை எப்படி சீல் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. ஒரு கத்திரிக்கோலை லைட்டாக ஒரு 10 செகண்ட் மட்டும் நெருப்பில் காட்டி எடுத்துக்கங்க. ரொம்ப நேரம் நெருப்பில் காட்டிடக்கூடாது. ரொம்ப நேரம் நம்ம காட்டணும் அப்படின்னா நமக்கு இந்த பேக்கெட்டில் ஓட்டை விழுந்துடும். அதனால் ஒரு 10 செகண்ட் மட்டும் நெருப்பில் காட்டிக்கங்க. லைட்டாக நீங்கள் நெருப்பில் காட்டிட்டு இந்த மாதிரி நம்ம கட் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த எண்டில் இந்த மாதிரி கத்திரிக்கோலை வச்சு அப்படியே நீங்கள் லைட்டாக தேய்ச்சிங்கனாலே போதுங்க. இது பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காகவே ஒட்டிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் கவிழ்த்து பாருங்கள் இதுக்குள்ளே இருக்கிற மசாலா கொட்டவே இல்லை. இந்த மாதிரி நீங்கள் சீல் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே எந்தவித பூச்சோ வண்டோ எதுவுமே வராமல் நம்ம பார்த்துக்கலாங்க. நீங்கள் இந்த மாதிரி பருப்பு உளுந்து எதனாலும் நீங்கள் ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டு இந்த மாதிரி சீல் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா எந்த வித பூச்சியுமே வராமல் பார்த்துக்கலாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் இந்த மாதிரி லெதர் பர்ஸு லெதர் பேக்கெல்லாம் வச்சுருப்போம் இல்லையா, அது பார்த்திங்கன்னா நாளாக ஒரு மாதிரி டல்லான மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஜிப்பு பார்த்திங்கன்னா டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் சில நேரங்களில். அது மட்டும் இல்லாமல் ஜிப்பு சரியாக க்ளோஸ் ஆகாது. அந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம வீட்டில் இருக்கிற ஒரே ஒரு பொருளை வச்சு ஈஸியாக சரி பண்ணிடலாங்க. அது என்னன்னு பார்த்திங்கன்னா, நம்ம எல்லாரோட வீட்லேயும் வேஸ்லின் வச்சுருப்போம் இல்லையா, இந்த வேஸ்லினை நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்துக்கங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி இந்த பர்ஸுக்கு மேலே நம்ம கொஞ்சமாக வச்சிடலாம். வச்சுட்டு இந்த வேஸ்லினை லைட்டாக கையில் தொட்டுட்டு இந்த மாதிரி ஜிப்பில் சுற்றி எல்லா பக்கமும் நல்லா தடவி விடுங்க. இந்த மாதிரி நீங்கள் ஜிப்பில் சுற்றி நல்லா தடவி விட்டுட்டீங்க அப்படின்னா ஜிப்பு நல்லா ஸ்மூத்தாக க்ளோஸ் ஆகுங்க. ஜிப்பு சரியாக க்ளோஸ் ஆக மாட்டுக்கு அப்படின்னாலும் நீங்கள் இந்த மாதிரி வேஸ்லின் அப்ளை பண்ணலாம், நல்லா க்ளோஸ் ஆகும். இந்த மாதிரி ஜிப்பில் சுற்றி நம்ம வேஸ்லின் தடவி விட்டுட்டு அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் வேஸ்லின் எடுத்து இந்த மாதிரி பர்ஸுக்கு மேலே நம்ம கொஞ்சமாக வச்சிடலாங்க. வச்சுட்டு இந்த மாதிரி பர்ஸை சுற்றி நம்ம நல்லா தேய்ச்சி விட்டுடலாம். பர்ஸை சுற்றி நல்லா தேய்ச்சி விட்டுட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர் அல்லது ஒரு துணியை வச்சு இந்த மாதிரி சுற்றி நல்லா தொடச்சி விட்டுருங்க. இந்த மாதிரி செய்கிறதுனால பார்த்திங்கன்னா பர்ஸு நல்லா பளிச்சுன்னு புதுசு போல் இருக்குங்க. ஃபஸ்ட்டு பர்ஸு எவ்வளோ டல்லாக இருந்துச்சு, இப்போ பாருங்கள் நல்லா ஷைனிங்காக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் நாள் முழுக்க நல்ல வாசனையாக இருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஸ்ப்ரே ஃப்ரெஷ்னர் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. ஒரு அகலமான பவுல் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இதில் அடுத்ததாக நம்ம கம்ஃபோர்ட் சேர்க்க போகிறோங்க. துணிகளுக்கு நல்ல வாசனைக்காக பயன்படுத்தக்கூடிய கம்ஃபோர்ட் இருக்கு இல்லையா, அதுதான். நீங்கள் என்ன ஃபேப்ரிக் சாஃப்ட்னர் யூஸ் பண்ணுறீங்களோ எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஒரு அரை மூடி அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. கலந்து விட்டுட்டு அடுத்ததாக இதை இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்ப்ரே பாட்டிலில் சேர்க்க போகிறோம். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டில் இல்லை அப்படின்னா கவலையே படாதீங்க. நம்ம கடைகளில் இந்த மாதிரி ஜூஸ் பாட்டில்லாம் வாங்கினோன்னா கிடைக்கும் இல்லையா, அந்த பாட்டிலில் கூட அதோட மூடியில் சின்னதாக ஓட்டை போட்டு எடுத்து அதை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் ஸ்ப்ரே பாட்டில் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்ப்ரே பாட்டிலுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி எடுத்த லிக்யூடை சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, நம்ம வீட்டில் ஃபுல் டே நல்ல வாசனையாக இருக்கிறதுக்கு சூப்பரான ஸ்ப்ரே ஃப்ரெஷ்னர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டில் பசங்களோட யூனிஃபார்மாக இருக்கட்டும் அல்லது நம்மளோட ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் அதெல்லாம் நீங்கள் அயர்ன் பண்ணுறப்ப நம்ம ரெடி பண்ணி எடுத்த இந்த ஸ்ப்ரே ஃப்ரெஷ்னரை இது போல் நம்ம லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா அயர்ன் பண்ணிங்க அப்படின்னா ட்ரெஸ்ஸில் ஒரு மைல்டான ஸ்மெல் இருந்துக்கிட்டே இருக்குங்க. நாள் முழுக்க நல்ல வாசனையாக இருக்கும். பீரோவில் ரொம்ப நாளைக்கு நம்ம போடாமல் மடித்து வச்சுருக்க துணியிலலாம் ஒரு மாதிரியான வாடை இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி டைம்லலாம் இது போல் நீங்கள் நம்ம ரெடி பண்ணி எடுத்ததை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அயர்ன் பண்ணி பாருங்கள். நாள் முழுக்க நல்ல வாசனையாக இருக்குங்க. நம்ம பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணுறப்ப அதில் வர்ற ஸ்மெல்லை விட இந்த மாதிரி கம்ஃபோர்ட் வச்சு நம்ம அயர்ன் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா ஒரு மைல்டான ஸ்மெல் இருந்துக்கிட்டே இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
அடுத்ததாக நம்ம வீட்டில் விண்டோவில் இருக்கக்கூடிய கர்டைன்ஸ் இருக்குது பாருங்கள், அதிலெல்லாம் கூட நீங்கள் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்ததை ஸ்ப்ரே பண்ணி விடலாம். இது துணிங்கிறதுனால 3 நாளைக்கு இதோட வாசனை வந்து இருந்துக்கிட்டே இருக்குங்க, நல்ல வாசனையாக இருக்கும். அதுக்கப்புறமா மறுபடியும் நீங்கள் வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெட் ஸ்ப்ரெட்டு, பில்லோ கவர் அதிலெல்லாம் கூட நீங்கள் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்ததை ஸ்ப்ரே பண்ணி விடலாங்க. மோஸ்ட்லி நம்ம வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா 1 வாரத்துக்கு ஒரு தடவை தான் பெட் ஸ்ப்ரெட்டு, பில்லோ கவர்லாம் துவைச்சி எடுப்போம் இல்லையா? அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டீங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு இதோட வாசனை வந்து இருந்துக்கிட்டே இருக்குங்க. இதுவும் துணிங்கிறதுனால ஒரு 3-4 நாளைக்கு இதோட வாசனை வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து மறுபடியும் இது போல் ரெடி பண்ணி எடுத்து ஸ்ப்ரே பண்ணி விடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் வந்து டீலாம் வடிகட்டுறதுக்கு இது போல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வடிகட்டிலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெய்லியுமே இதில் வந்து வடிகட்டும் போது நாளாக இதுக்குள்ளே வந்து அப்படியே அந்த டீ தூள்லாம் போய் சேர்ந்து உள்ளுக்குள்ளே வந்து கரை படிஞ்சிருங்க. அந்த மாதிரி ரொம்ப அதிகமாக கரை படிச்சிருச்சு அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து யூஸ் பண்ணுற டிஷ்வாஷிங் சோப்பு அல்லது டிஷ்வாஷிங் லிக்யூடு வந்து யூஸ் பண்ணி நம்ம க்ளீன் பண்ணோன்னா அந்த கரை வந்து அவ்வளோ ஈஸியாக போகவே செய்யாது. இதை எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் வந்து ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 3/4 அளவுக்கு நிரம்புற மாதிரி தண்ணி சேர்த்துக்கங்க. தண்ணி சேர்த்துட்டு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு அடுப்பு நல்லா மிதமான தீயிலே வச்சுட்டு சூடு பண்ணிக்கலாம். லைட்டாக பபிள்ஸ் விட்டு வருங்க. இப்போ பாருங்கள், லைட்டாக முட்டையாக வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் இதில் வந்து நம்ம பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். அதாவது ஆப்ப சோடா இருக்கு இல்லையா, அதுதான். இதில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கங்க. இப்போ அடுத்ததாக இதில் நம்ம துணி துவைக்கிற பவுடர் வந்து சேர்த்துக்கலாங்க. வாஷிங் பவுடர் இருக்கு இல்லையா, அதுதான் எடுத்திருக்கேன். இதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கலாம். உங்கள் வீட்டில் துணி துவைக்கிறதுக்கு பவுடர் யூஸ் பண்ணல, லிக்யூடு தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, பாத்திரம் தேய்க்கிறதுக்கு நீங்கள் பாத்திரம் தேய்க்கிற லிக்யூட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது கூட நீங்கள் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்ததாக ஸ்பூனை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. கலந்து விட்டுட்டு எந்த வடிகட்டியில் நமக்கு கரை அதிகமாக இருக்கோ அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வடிகட்டியை உள்ளுக்குள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அடுப்பு நல்லா குறைவான தீயிலேயே வச்சுட்டு 5 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுருங்க. 5 நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே விடும்போது இதுக்குள்ளே இருக்கிற அந்த அழுக்கு எல்லாமே இந்த தண்ணியில் நல்லா இறங்கி வந்துருங்க. 5 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. பாருங்கள், இந்த தண்ணியோட நிறத்தை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் எந்த அளவுக்கு அழுக்காக இருக்குன்னு. இது நல்லா சூடாக இருக்கிறதுனால ரொம்ப கவனமாக எடுங்க. ஒரு இடிக்கல் யூஸ் பண்ணி வெளியே எடுத்துருங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழுக்காக இருக்குன்னு இந்த தண்ணியை கீழே கொட்டிடுங்க. இப்போ அடுத்த ஸ்டெப் என்னென்னா, நம்ம வந்து தண்ணியில் லைட்டாக அலசி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வீட்டில் பாத்திரம் தேய்க்கிறதுக்கு சோப்பு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த சோப் எடுத்துக்கோங்க. அல்லது டிஷ்வாஷிங் லிக்யூட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா லிக்யூடை வந்து ஸ்க்ரப்பரில் தொட்டு இது போல் அந்த டீ வடிகட்டியில் எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி விடுங்க. தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து தண்ணியில் கழுவி எடுத்துட்டிங்கனாலே உங்களோட டீ வடிகட்டி வந்து நல்லா பளிச்சுன்னு ஆயிருங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட டீ வடிகட்டி வந்து எந்த அளவுக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்குன்னு. ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போக்கும் உங்களுக்கு பார்க்கும்போதே டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். வாரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் உங்கள் வீட்டில் இது போல் க்ளீன் பண்ணிங்கனாலே போதுங்க. அழுக்கு எதுவும் படியாமல் நம்ம வந்து நல்லா பளிச்சுன்னு மெயின்டைன் பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். ஒரு பக்கெட்டில் பாதி அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. இதில் வந்து ஒரு கற்பூரம் வந்து நல்லா நுணுக்கி எடுத்து சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா பவுடர் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக நம்ம வந்து இதை வந்து ஒரு குச்சை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. அடுத்ததாக ஒரு துணி எடுத்துக்கோங்க. இந்த துணியை வந்து இந்த குச்சியில் வந்து எண்டில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா சுற்றி விட்டுறலாங்க. நல்லா டைட்டாக சுற்றி விட்டுட்டு ஒரு ரப்பர் பேண்ட் வச்சு நல்லா டைட்டாக வந்து போட்டு விட்டுறலாம். ரப்பர் பேண்ட் இல்லை அப்படின்னா அடியில் வந்து நல்லா டைட்டாக நீங்கள் வந்து முடிச்சு போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்தால் இந்த தண்ணியில் வந்து நல்லா முக்கி எடுத்துடலாம். முக்கி நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. பிழிஞ்சு எடுத்துட்டு நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு சுவரில் வந்து ஒட்டடை வந்து அடிக்கடி நம்ம வந்து க்ளீன் பண்ணி வச்சுருந்தாலும் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக அந்த ஒட்டடை வந்து படிய ஆரம்பிச்சிடுங்க. அது வராமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி தண்ணியில் கற்பூரத்தை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இது போல் நம்ம வந்து எடுத்து தொடச்சி விட்டோம் அப்படின்னா சீக்கிரம் வந்து ஒட்டடை வந்து படியாமல் இருக்குங்க. ரொம்ப நாளைக்கு ஒட்டடை படியாது. அது மட்டும் இல்லாமல் கற்பூரத்தோட வாசனை வந்து பார்த்திங்கன்னா பல்லிகளுக்கு சுத்தமாக பிடிக்காதுங்க. ஸோ நம்ம வீட்டில் பள்ளி தொந்தரவும் இருக்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். ஒரு பக்கெட்டில் பாதி அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. இதில் நம்ம ஒரு கற்பூரத்தை நல்லா நுணுக்கி எடுத்து சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பவுடர் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இதில் நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா துணிகளுக்கு நல்லா வாசனைக்காக பயன்படுத்தக்கூடிய கம்ஃபோர்ட் இருக்கு இல்லையா, அதுதான். நீங்கள் என்ன ஃபேப்ரிக் சாஃப்ட்னர் யூஸ் பண்ணுறீங்களோ எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இதில் வந்து ஒரு 1/2 மூடி அளவுக்கு எடுத்துக்கலாங்க. தண்ணியில் சேர்த்துக்கலாம்.
சேர்த்துட்டு இந்த தண்ணியை வச்சு நீங்கள் வந்து வீடு துடைச்சி பாருங்கள். உங்கள் வீட்டில் நல்ல வாசனையாக இருக்குங்க. இதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம கடைகளில் அதிக காசு கொடுத்து க்ளீனிங் லிக்விட்லாம் வாங்கி யூஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லைங்க. பொதுவாகவே கற்பூரம் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து கொடுக்கக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் ஈயுமே மொய்க்காதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கற்பூரத்தோட வாசனை வந்து கரப்பாம்பூச்சி மற்ற பூச்சிகளுக்கெல்லாம் சுத்தமாக பிடிக்காது. ஸோ நம்ம வீட்டில் வந்து பூச்சி தொந்தரவும் இருக்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முழுசாக பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது ஒரு டிப்பாவது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.